ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்சி பட்ஜெட் ஃபேமிலி. நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சாதம் வித் தேங்காய் துவையல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கிடுவோம். நான் அரிசி 4 பேர்த்துக்கு நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் 4 பேர்த்துக்கு பண்ணுறதுனால அரிசி 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொடியில் என்னென்ன தேவைன்னா மிளகாய் பொடி 1 ஸ்பூனு, கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூனு, பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டி தேவையான அளவு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் தக்காளி நான் 6 தக்காளி எடுத்திருக்கேன். பூராமே பெருசு தான் எடுத்திருக்கேன். 6 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்புறம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கொஞ்சோண்டி நமக்கு அது 1 ஸ்பூன் நம்ம போட்டால் போதும். அதுக்கப்புறம் 6 பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் 3 எடுத்து நறுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து நறுக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டி மல்லி, அப்புறம் லவங்கம், பட்டை, அன்னாச்சி பூ. இது மட்டும்தான் போதும். இது மட்டுமே போதும் நம்ம தக்காளி சாதம் செய்கிறதுக்கு. துவையல் அடுத்து பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கர் எடுத்து மேலே வச்சுட்டு நான் எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அது நல்லா எண்ணெய் கொதிக்கவும் நம்ம எடுத்து வச்சுருக்கத லவங்கம், பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பெருஞ்சீரகத்தையும் போட்டுடணும். போட்டாச்சு. இது கொஞ்ச நேரம் வெடிக்கிற வரைக்கும் இருக்கணும். இது வெடிச்சிட்டு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம். போட்டாச்சு. கரண்டி எடுத்து நம்ம வதக்கிடுவோம், இல்லைன்னா மேலே தெரிக்கும். கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு தான் வதக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுடணும். போட்டாச்சு. அது கூடயேவும் நம்ம கருவேப்பிலையும் போட்டுருவோம். அவ்வளோதான். இதையும் சேர்ந்து வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் பொன்னிறத்தில் வந்துருச்சு. பார்த்துட்டோமா? இப்போ நம்ம கொஞ்சோண்டி எடுத்து வச்சுருந்த ஜிஞ்சரை போட போகிறோம். ஜிஞ்சர் ஒரு 1/2 ஸ்பூன் இருக்க அளவுக்கு நான் போடுறேன். போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். பச்சை வாடை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் சுருளில் வதக்கிட்டு இந்த வாடை போன பிறகு இந்த ஜிஞ்சர் போட்டோம்ல, அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டி உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். வதக்கி விட்டுட்டு உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வதக்கி விட்டுருவோம். வதக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை எடுத்து ஊற்ற போகிறோம். அதையும் நல்லா ஊற்றியாச்சு. இப்போ இந்த தக்காளியோட வாடையும் போகிற அளவுக்கு, அதாவது அந்த தக்காளி நல்லா கெட்டியாகணும். இப்போ ரொம்ப தண்ணியாக இருக்கா, நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி வரங்கிற வரைக்கும் இதை அப்படியேவும் கூட்டி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இங்கிட்டு சாதம் வேகமாக வேகணுன்றதுக்காண்டி நம்ம தண்ணி இங்கிட்டு காய வைப்போம். நான் 2 கிளாஸ் அரிசி அடிச்சிருக்கேன்னு சொன்னேன்னா, அதனால 2 செம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்குள்ளேயும் இதுவும் நல்லா கெட்டியாயிரும். இது ரெண்டுமே ஒரே டைமில் வந்தோடனேவும் நம்ம தண்ணி ஊற்றி அரிசி போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா பச்சை வடைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் போடுவோம். அப்படியேவும் மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி எடுத்து போட போகிறோம்.
சொல்லு. அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம தேவையான அளவுக்கு இப்போ உப்பு போட்டுருவோம். சாதத்துக்கு வேகணும்ல, அதுக்காண்டி உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டுட்டு மூடி வச்சுட்டா அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அந்த விசில் வரும்போது நான் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் வேலையாக இருந்தேன். அப்படி என்ன வேலைன்னு தானே கேட்குறீங்க. அடுப்படியெல்லாம் சுத்தமாக கழுவி பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டேன். இதுதான் எனக்கு வேலை. அப்படியே சமையலையும் பார்த்துக்கிட்டு இந்த வேலையும் முடிச்சுட்டேன். சரி வாங்க நம்ம தக்காளி சாதம் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்ப்போம். தக்காளி சாதத்தை எத்தனை விசில் விடணும் அப்படின்னு தெரிலனா ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு அப்படியே கம்மியில் வச்சுடுங்க. நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சுட்டிங்கன்னா போதும். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு அப்படியேவும் அடுப்பு அமுத்திட்டா போதும். தக்காளி சாதம் ரெடி. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள், மணமாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம இப்போ இதை கிளறி விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்படியே நைஸாக இருக்கா, புகை வருதா தெரியுதா உங்களுக்கு மணமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டி கொத்தமல்லி, நான் கொஞ்சம் தான் போடுறேன், பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை போட்டு நல்லா ஒரு கிண்டு இப்போ ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சு சாப்பிட்டா தயாராகிடும். நம்ம அடுத்து தேங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் போடுறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிடுவோம். தேங்காய் அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுக்கிட்டேன். 4 பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 4, கருவேப்பிலை கொஞ்சோண்டி தேவையான அளவு எடுத்துக்கிட்டு, பொரிகடலை நான் 2 கை எடுத்து போட்டுக்குவேன். அவ்வளோதான். கொஞ்சோண்டி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம எடுத்து அரைக்க வேண்டியதுதான் வேலை. மிக்சியில் வச்சாச்சு. பரப்புமா